புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் இன்று நடைபெற்ற தூய்மையே சேவை என்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் கலைஞர் கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாநகராட்சி ஆணையர் நாராயணன் மற்றும் கல்லூரி முதல்வர் பொறுப்பு திருமதி ஞானஜோதி முன்னிலையில் நகர்நல அலுவலர் பாஸ்கரன், கல்லூரி பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், ஆய்வாளர் மணிவண்ணன் மற்றும் தூய்மை இந்தியா பணியாளர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அப்பொழுது மேயர் மாணவிகளிடம் உரையாற்றும் பொழுது, குடும்ப தலைவிகள் இல்லங்களை தூய்மையாக வைப்பது போல் நகர்ப்புற தூய்மைக்கும் ஒத்துழைப்பு அளித்து பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தாமல் அடுத்த தலைமுறைக்கு நன்மை செய்யும் விதமாக தூய்மையான மாநகராட்சியாக மாற்றியமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இளநிலை மற்றும் முதுநிலை மாணவிகள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார். துணை ஆணையர் மற்றும் கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் ஊடகத்துறையினர் மற்றும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த நிகழ்ச்சி 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் மாநகராட்சி சார்பாக. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூய்மை நம்ம தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கும் இடத்தை தூய்மையா வச்சுக்கணும், நம்ம வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும், நாம் படிக்கும் கல்லூரி, பள்ளி, வகுப்பறைகள் அனைத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளணும் என்று உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். இது பெண்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம எல்லாருமே வீட்டுல எல்லாம் நம்மளுடைய வேலையை தூய்மைப்படுத்துறதுதான். இன்னைக்கு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு வீட்டின் தலைவியாக, குடும்ப தலைவியாக ஆக போகிறீர்கள். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி தூய்மையா வச்சுக்கணும், இடத்தை எப்படி தூய்மையா வச்சுக்கணும், வீட்டை எப்படி தூய்மையா வச்சுக்கணும், படிக்கும் கல்லூரியில கிளாஸ் ரூம் எப்படி தூய்மையா வச்சுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது தூய்மைப்படுத்துறது, தூய்மை பணியாளர்கள் எல்லா இடத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல நம்மளுடைய பங்கும் இருக்கிறது, பொதுமக்களுடைய பங்கும் இருக்கிறது. நாமும் இதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், புதுக்கோட்டையை தூய்மையான புதுக்கோட்டையாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எம் முனீஸ்வரி ஃபர்ஸ்ட் பிகாம், டி அஸ்வினி ஃபர்ஸ்ட் பிஏ இங்கிலீஷ், ஏ ஹரிணி செகண்ட் பிஏ இங்கிலீஷ், எஸ் திவ்யா மேத்தமெட்டிக்ஸ், ஏஎன்ஆர் நளினி மேத்தமெட்டிக்ஸ், டி ராஜாத்தி ஃபர்ஸ்ட் பிபிஏ, ஏ கவிதா ஃபர்ஸ்ட் பிஏ எக்கனாமிக்ஸ், எஸ் புனிதவல்லி, எம் புஷ்பலதா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பி விஸ்வகுமாரி ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பாட்னி, கே கிருஷ்ணவேணி